மாடர்ன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். நேற்று மாலையில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் அவங்க அம்பலப்படுறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தையும் காயப்படுத்துகிறாங்க. இங்கே போதுமான அளவு ஒன்றிய அரசாங்கம் எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருக்குது. இந்த மாதிரி மக்களை பயமுறுத்துகிறாங்க. எல்பிஜி இல்லைன்னு, கேஸ் இல்லைன்னு அப்படின்னு பேசியிருக்காரு. நேற்று காலையில் ஈரானுடைய ஹார்மோஸ் நீரிணையை தாண்டி 2 இந்திய கப்பல்கள் வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம செய்திகள் பார்த்தோம். ஒருவேளை கேஸ் தட்டுப்பாடெல்லாம் நிற்க போகுது போல, அதனால தான் இவ்வளவு தைரியமாக நரேந்திர மோடி இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சோம். ஆனால் உண்மையிலேயே இந்த பேனிக் கிரியேட் பண்ணப்படுதா, இங்கே மக்கள்கிட்ட ஒரு அச்சம் திட்டமிட்டு உருவாக்கப்படுது அப்படின்னு தான் நரேந்திர மோடி சொல்றாரு. மோடி சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பல ஆங்கில இணையதளங்கள், தி வயர், ஸ்க்ரால், இவங்கெல்லாம் வட இந்தியாவில் பல பகுதிகளில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் கிடைச்ச தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, உணவு, இது 3மே மிகப்பெரிய அளவில் இந்த கேஸ் தட்டுப்பாட்டால் கேள்விக்குள்ளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு சமைச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கேட்ரிங் நடத்துகிறவங்க, அவங்கெல்லாம் அடுத்த 1 மாதத்துக்கு அவங்களுக்கு வந்த எல்லா ஆர்டரையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கல்யாணத்துக்கு புக் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு கேட்ரிங்காரங்க நீங்களே சிலிண்டர் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துருவ் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் ஸ்க்ராலில் பேட்டி கொடுத்துருக்காரு. நான் இந்த ஒரு சில நாட்களில் மட்டும் 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள கேட்ரிங்கெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே புக்கிங் எடுத்ததை கேன்சல் பண்ணியிருக்கேன். எங்கள் தொழில் பெரிய அளவில் முடங்கியிருக்கு. நாங்கள் ஹோலியில் நல்ல வியாபாரம் பண்ணோம். இன்னைக்கு இந்த ஈட்டில் இது எப்படி இருக்கும்னே தெரியல, பெரிய அச்சத்தில் இருக்கும் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. ஹவுகாதி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடி ஹோட்டல் நடத்தக்கூடிய, சாதாரணமாக அந்த அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்கள் அங்கே சாப்பிடக்கூடிய ஒரு உணவகத்தை நடத்தக்கூடிய ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த உணவகம் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள 5 பேரும் சாப்பிட்றோம். இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழைகளுக்கு நான் குறைந்த விலையில் உணவு கொடுக்குறேன். என்கிட்ட 5 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 5 பேருக்கும் நான் ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறேன். ஆனால் இந்த கேஸ் தட்டுப்பாட்டால் என்னுடைய கடையை நடத்த முடியலை. இன்னும் சில தினங்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்னுடைய பணியாளர்களை அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கே அனுப்பி வைக்க வேண்டியதான். இங்கே மருத்துவமனைக்கு வர்றவங்களுக்கும் சரியான உணவு கிடைக்காது. 60 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு நான் விற்பனை பண்ணுறேன், இனிமேல் அப்படி விற்பனை பண்ண முடியாது. இதை விட அதிகமான கூடுதல் விலை வச்சு விற்பனை பண்ணுறப்ப அவங்களால அதை வாங்க முடியாது. எங்களை மாதிரி சின்ன கடைகள் நடத்தக்கூடியவங்க, ஏழைகள் சாப்பிடக்கூடிய கடைகள் நடத்தக்கூடியவங்க தான் முதல்ல இதில் பாதிப்புக்குள்ளாகிறோம். எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துடைய வாழ்வாதாரமும் கொரோனாவில் இதே மாதிரி நீண்ட நாள் கடையை அடைச்சி போட்டிருந்ததுனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து இப்போ தான் மீண்டு வந்தோம். அதுக்குள்ளே இந்த கேஸ் தட்டுப்பாடு எங்களை மீண்டும் முடக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவுகாத்தி அசாமில், டெல்லியில் இதே நிலைமை, அசாமில் இதே நிலைமை, மும்பை ஹைகோர்ட்டில் இதே நிலைமை. மும்பையில் நிறைய மைக்ரண்ட் லேபர்ஸ், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. எப்படி கொரோனா காலகட்டத்தில் சாப்பாடு கிடைக்காம அங்கேருந்து நடந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு மும்பை மாதிரியான பெரிய மாநகரில் உள்ள இந்த மைக்ரண்ட் லேபர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. பெரும்பாலும் அவங்க சாலை ஓரங்களில் குடில் போட்டு தங்கியிருக்கிறவங்க, கட்டட வேலைகளுக்கு போகிறவங்க, செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறவங்க. ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற ஒருத்தர் மாதம் 17,000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன். நான் ஒரு 5 கிலோ சிலிண்டரை வச்சு சமைப்பேன். எனக்கு என்னுடைய சாப்பாட்டு செலவுகள் அப்படிங்கிறது 2,000 ரூபாயில் முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்காம நான் வெளியில் சாப்பிட்றது மூலமாக என்னுடைய இந்த மாத செலவுங்கிறது 4,800 ரூபாய்க்கு மேலே ஆயிரும். நான் இப்போவே கணக்கு போட்டு பார்க்குறேன். என்னுடைய செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. நான் புலம்பெயர்ந்து குடும்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வேலை பார்க்குறதே வீட்டுக்கு பணம் அனுப்பதான். இப்போ நான் இந்த நகரத்தில் வாழ்கிறதே ஒரு பெரும் சுமையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி இன்னொரு செக்யூரிட்டி, அவர் நேற்று இரவு நான் சாப்பிட்றதுங்களுக்கு கடையாக அலைஞ்சேன், எங்கேயுமே எனக்கு சாப்பாடு கிடைக்கல. நேற்று ராத்திரி நான் பட்டினியாக தூங்கினேன். இன்றைக்கி காலையில் ரொம்ப தூரம் நடந்து ஒரு கடையை பார்த்தா அங்கே வெறும் ரைஸும் ஊறுகாவும் வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் பசி ஆத்துறதுக்காக நான் அதை சாப்பிட்றேன், அதுவும் விலை அதிகமாயிருச்சு. நான் முன்னாடி குறைந்த விலையில் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி அதுவும் விலை அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு கேட்ரிங் சமைக்கிறவங்களை ஆரம்பித்து கட்டட வேலை பார்த்து ரோட்டோரத்தில் தூங்கக்கூடிய ஏழைகள் வரைக்கும் எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் சுமையாகவும் கடத்துறது கடினமாகவும் இந்த சில தினங்கள்லேயே மாறி இருக்கு.
கோழிக்கோட்டில் இதை விட ஒரு கொடூரமான சம்பவம். கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய இறந்த உடல்களை தகனம் செய்யக்கூடிய இடம். அங்கே வந்து கேஸ் தட்டுப்பாடு, கேஸ் இல்லாமல் நேற்று வந்த 3 இறந்த உடல்களை பிணங்களை எரிக்க முடியாமல் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 123 சிலிண்டர் வந்து தேவைப்படும். அப்படி அது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2-3 உடல்களை எரிக்க முடியும். இன்றைக்கி வந்து உடல் தகனமுற்றுறது முதற்கொண்டு பாதிப்பு ஏற்படுது. ஒரு பெரிய நகரத்துக்குள்ள கிராமங்களில் விறகுகளை வச்சு எரிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து பெட்ரோலிய நிறுவனங்களே சொல்லியிருக்கு, கேஸ் புக் பண்ணால் நகரத்துக்கு தான் 21 நாள் இடைவெளி, கிராமங்களுக்கு 45 நாள் இடைவெளியில் தான் நீங்கள் அடுத்து புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வகையான எரிபொருள் கிடைக்குங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கிராமங்களில் விறகு பயன்படுத்தி உடல்களை எரிக்க தொடங்கிறாங்க. ஆனால் பெருநகரங்களில் இருக்கக்கூடிய உடல் தகன மையங்கள்லாம் என்னாகும்? கல்யாணத்தில் ஆரம்பித்து கருமாதி வரைக்கும் எல்லா வகையான வேலைகளும் முடங்கி கிடக்குது. இதில் இன்னொரு ஆபத்து என்ன அப்படின்னா, மொபைல் டவர் கிடைக்காது, அங்கேயும் கேஸ் பயன்படுத்தப்படுது. இது அந்த ஜென்ரேட்டர்ஸ் பல இடங்களில் வந்து எல்பிஜியில் வந்து ஆப்ரேட் ஆகுது. இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடக்கிரும் அப்படின்னு செய்திகள் வந்து பல ஆங்கில இணையதளங்களில் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆதாரத்தோட துருவ் சக்கரவர்த்தி, வினோஷ் யாதவ், ஹவுகாத்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், இப்படி தெல்ல தெளிவாக எல்லா இடங்கள்லையும் தரவுகளோட நேரடியாக அன்றாட மக்கள்கிட்ட இருந்து கொந்தளிப்பும் குமுறலும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நரேந்திர மோடி சொல்கிறாரு பேனிக்கை ஏற்படுத்துகிறாங்க, இது வந்து அவங்கள அம்பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டையும் காயப்படுத்துது, அவங்கள்ட்டலாம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுது. கவுகாத்தியில் அந்த சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வந்து நேற்று இந்த ஹோட்டல்கள்லாம் இவ்வளவு துயரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அசாம் போலீஸ் சொல்லியிருக்கு, ரூமர்ஸை பரப்புனா நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு. ரூமர்ஸை பரப்புனா கைது பண்ணுவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கேஸு கிடைக்கலங்கிறது உண்மை, அது எப்படி ரூமராக இருக்க முடியும் அப்படின்னு அந்த சாதாரணமான தொழிலாளர்களே கேள்வி கேட்குறாங்க. மீண்டும் மீண்டும் அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ஆரம்பித்ததுலேருந்து நேற்று நரேந்திர மோடி வரைக்கும் பாஜக காரங்களுடைய ஒரே நரேஷன், இங்கே எந்த விதமான கேஸ் தட்டுப்பாடும் இல்லை, அரசாங்கம் எல்லாத்தையும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பசியோடு இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையே பொய்ய சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போவும் இவங்க நிலைமையை சரி செய்கிறத நோக்கி போகலை. நாம் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு எப்படி இந்திய மக்களை கைவிட்டுச்சுன்னு. அதை இந்த நெருக்கடியான சூழல்லையும் இந்தியா தொடருது. இந்தியாவுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் வந்து ஹர்மோஸ் நதியை தாண்டி வர்றதுக்கு ஈரான் வந்து அனுமதி கொடுத்துருச்சுங்கிறது நேற்று காலையில் செய்தி. ஒரு கப்பல் வந்துருச்சு அப்படிங்கிறது நேற்று மதிய செய்தி. அதுக்கு பிறகு ஐநாவில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடைய தீர்மானத்தை இந்தியா ஆதரிச்சுது. அப்படி ஆதரித்ததுனால அடுத்து இந்திய கொடியோடு வரக்கூடிய கப்பல்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிருச்சு. இந்தியாவுக்கு மக்கள் எல்பிஜி இல்லாமல், பெட்ரோலிய எரிபொருள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்தியாவுக்கு 2 கப்பலை அனுமதித்த பிறகும் கூட ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து இந்திய மக்களுக்கு பெரும் துரோகத்தை செஞ்சிருக்கார் நரேந்திர மோடி. இந்த வளைகுடா நாடுகளோட இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு நெருக்கமான நாடு இந்தியா. அங்கே இருக்கக்கூடிய பல துறைமுகங்களில், பல கப்பல்களில் இந்திய மாலுமிகள், இந்திய ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய வருமானத்தின் மூலமாக இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி பல மடங்கு பெருகிருக்கு. ஆனால் இந்தியாவுக்காக உழைத்த அந்நிய செலாவணி அனுப்புகிற அந்த தொழிலாளர்களை விட, இந்தியா மக்களை விட அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் முக்கியம்னு நரேந்திர மோடி முடிவெடுத்தது இன்னும் இந்திய மக்களை துயரத்தில் தள்ளுறதை நோக்கி தான் போகும் அப்படின்னு தெள்ள தெளிவாக தெரியுது. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.